வீடு தூரமாக இருக்கும் போது தான் பாப்பா வந்து எழுந்திரிக்க கஷ்டப்பட்டேன். நான் பக்கத்தில் வந்த பிறகும் அதே நிலைமை தான். காலையில் எழுப்புறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகுதுங்க. காலைல ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, நீ எழுந்திரிப்பாப்பா அப்படின்னு சொன்னாலும் மேடம் வந்து எழுந்திரிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரமான்னு தூங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சாச்சு. இன்னைக்கு புதன்கிழமை காலையில் வந்து சிம்பிளான ஒரு பூஜை பண்ணிட்டேன். பூஜைக்கு வந்து பூவெல்லாம் வாங்க முடியல, அதனால சிம்பிளாக வந்து விளக்கு மட்டும் ஏற்றி சாம்பிராணி காட்டி பூஜை பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து வாசலெல்லாம் வந்து இன்னும் விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கல. ஏன்னா நான் வந்து எப்போதுமே நிலைவாசலில் விளக்கு ஏற்றி நிலைவாசல் பூஜையெல்லாம் பண்ணி தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூம்லேயே வந்து விளக்கு ஏற்றுவேன். நிலைவாசலில் நிறைய ஒர்க்கெலாம் இருக்குது அப்படிங்கிறனால இன்னும் அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. சிம்பிளாக வந்து சாம்பிராணி கற்பூரம் இதை மட்டும்தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக வந்து நிலைவாசல் பூஜையும் பண்ணணும். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நிலைவாசலில் பூவெல்லாம் வச்சு எப்படா சாமி கும்பிடுவேங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை எழுப்ப கிளம்பிட்டேன். அதுதான் எனக்கு இருக்கிறதே பெரிய வேலை. என்ன பண்ண போகிறாளோ.